9ஆம் வகுப்பு மாணவி வகுப்பறைக்குள்ளேயே மயங்கி விழுந்து உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கு. மாணவி மயங்கி விழக்கூடிய பதபதைக்க வைக்கக்கூடிய சிசிடிவி காட்சியும் வெளியாகிருக்கு. மாணவி உயிரிழந்ததுக்கு இதுதான் காரணமா? பெற்றோர்கள் சொன்ன அதிர்ச்சி தகவல் என்ன? இறுதி சடங்குல போலீசார் தலையிட்டு திடீர்னு பிரேத பரிசோதனைக்காக மாணவி உடலை கைப்பற்றி இருக்கிறது மேலும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாப்பேட்டை அடுத்த வெள்ளியப்பா நகர் வள்ளலார் தெருவை சேர்ந்தவர் வசந்தகுமார். இவரு வேலூர் அடுக்கம்பாறை மருத்துவமனையில தோல் மருத்துவரா பணியாற்றிட்டு வராரு. இவருக்கு 2 மகள்கள் இருக்காங்க. அதுல இளைய மகளான 14 வயதான ஈஷா அத்விதா அப்படின்றவங்க தனியார் பள்ளியில 9ஆம் வகுப்பு படிச்சுட்டு வந்திருக்காங்க. வழக்கம் போல பள்ளிக்கு போன ஈஷா அத்விதா வகுப்பறைக்குள்ள தன்னுடைய தோழியோட பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு மயங்கி விழுந்ததா கூறப்படுது. உடனடியா பள்ளி நிர்வாகம் அவங்களுக்கு முதலுதவி சிகிச்சையை அளிச்சு ஆம்புலன்ஸ் மூலமா தனியார் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அழைச்சிட்டு போனதா கூறப்படுது. அங்க மருத்துவர்கள் சோதனை செஞ்சதுல மாணவி உயிரிழந்துட்டதா தெரிவிச்சிருந்திருக்காங்க. அதை தொடர்ந்து பெற்றோர்கள் கிட்ட மாணவியுடைய உடல் ஒப்படைக்கப்பட்டிருந்திருக்கு. மாணவியுடைய இறுதி சடங்கு அவங்களுடைய வீட்டுல ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த சூழல்ல தான் காவேரிப்பாக்கம் போலீசார் விரைந்து வந்து பெற்றோர்கிட்ட பேச்சுவார்த்தை மேற்கொண்டு பிரேத பரிசோதனைக்காக அடுக்கம்பாறை அரசு மருத்துவமனைக்கு மாணவியுடைய உடலை அனுப்பி வச்சிருந்திருக்காங்க. இதை தொடர்ந்து போலீசார் மேற்கொண்ட விசாரணையில மாணவிக்கு இதய குறைபாடு இருக்கிறதாகவும் அதன் காரணமா தான் அவங்க உயிரிழந்துட்டதாகவும் பெற்றோர் தெரிவிச்சதா கூறப்படுது. இப்படி மாணவி உயிரிழந்த இந்த சம்பவம் பெரும் சோகத்தையும் துயரத்தையும் ஏற்படுத்தியிருக்கு.